வணக்கம். இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தல அஜித் அவரோட நடிப்பில் ஜனவரி 10 பொங்கல் ஸ்பெஷலாக வெளியான படம் தாங்க விஸ்வாசம். இந்த படம் வெளிவந்து ரசிகர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுட்டு வருது. அதே நேரத்தில் அஜித் அவரோட நடிப்பில் கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்கு அப்புறமா இந்த படம் வெளியாகிருந்துச்சு. இந்த படத்தோட எதிர்பார்ப்பு ரசிகர் மத்தியில் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சுங்க. அதே நேரத்தில் இந்த படத்துக்கு போட்டியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பேட்ட படம் வெளியாயிருச்சு. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1063 ஸ்க்ரீன்லையும் 3 லாங்குவேஜ்லையும் 34 கண்ட்ரிலையும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த படம் 3வது நாள் முடிவில் 100 கோடியை கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற செய்தி தற்போது வெளியாகிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தல அஜித் அவர்களுடைய விஸ்வாசம் படம் 541 ஸ்க்ரீன்லையும் 31 கண்ட்ரிலையும் ஒரே ஒரு லாங்குவேஜில் மட்டுமே வெளியாயிருந்துச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா தற்போது 3வது நாள் முடிவில் 100 கோடியை கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகிருக்குங்க. இது அஜித் ரசிகர்களை ரொம்பவே கொண்டாட வச்சிருக்குங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பேட்ட படத்திற்கு இணையாகவே இந்த விஸ்வாசம் படமும் 100 கோடியை 3வது நாளில் வசூல் பண்ணியிருக்கு அப்படின்றது அஜித் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுகளில் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தளவு தல அஜித் அவர்களுக்கான வரவேற்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றது தற்போது தெரிய வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது 3வது நாள் முடிவில் ரசிகர் ஷோவாக தான் அதிகமாக இருந்திருக்கும். தற்போது ஃபேமிலி ஆடியன்ஸும் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. தற்போது பொங்கல் ஹாலிடேஸும் வர இருக்குது. இதனால் விஸ்வாசம் படத்தோட வசூல் கணிசமாக உயரும் அப்படின்ற மாதிரி தகவலும் தற்போது வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட 27 வருஷ சாதனையை தல அஜித் அவர்களுடைய விஸ்வாசம் படம் ஒரே நாளில் முறியடிச்சிருக்கு. இதுவும் அஜித் ரசிகர்களை ரொம்பவே கொண்டாட வச்சிருக்குங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவு தல அஜித் அவர்களை கிங் ஆஃப் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தற்போது மீண்டும் நான் ஒரு கிங் ஆஃப் ஓப்பனிங் தான் அப்படின்ற மாதிரி தான் தற்போது அவர் இந்த ஒரு சாதனையை நிகழ்த்தி காட்டியிருக்காரு. தமிழ்நாட்டை பொறுத்தளவு தல அஜித் அவர்களுக்கான வரவேற்பு ரொம்பவே அதிகமாக இருந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் தல அஜித் அவர்களோட நடிப்பு விஸ்வாசம் படத்தில் எல்லோருமே கொஞ்சம் ஆச்சரியப்பட வச்சிருக்குங்க.